மத்திய கிழக்குல போர் மேகம் இப்ப கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி தெரியுது. ஆனா இது உண்மையிலேயே அமைதி திரும்புறதுக்கான அறிகுறியா இல்ல கொஞ்ச நாளைக்கு மட்டும்தானா? உங்களுக்கு தெரியுமா, கடந்த 45 வருஷ வரலாத்த புரட்டி பார்த்தா இந்த மாதிரி பதற்றம் தணியறதுக்கு பின்னால ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெம்ப்ளேட், ஒரு உத்தி இருக்குன்னு தெரிய வருது. இன்னைக்கு நம்ம அத பத்தியும் இது நம்ம இந்தியா மார்க்கெட்டுக்கு என்ன சொல்லுதுன்னு தான் ஆழமா பார்க்க போறோம். பல வாரமா டென்ஷன் ஏறிட்டே இருந்துச்சு இல்லையா? இப்போ திடீர்னு எல்லாரும் கேக்குற கேள்வி ஒண்ணுதான், ஒரு பெரிய போரோட விளிம்புல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோமா? நிஜமாவே ஒரு பெரிய மோதல் தவிர்க்கப்பட்டுருச்சா? மார்க்கெட் என்ன நினைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா போர் தவிர்க்கப்பட்டுடுச்சுன்னு தான் நம்புது. அதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை. ஒரே அடியா கிட்டத்தட்ட 11% சரிஞ்சிருக்கு. இது சும்மா இல்ல, பதற்றம் குறையுதுங்கிறதுக்கு மார்க்கெட் கொடுத்த ஒரு பெரிய ஓட்டுன்னே சொல்லலாம். சரி, எப்படி இந்த திடீர் திருப்பம் வந்துச்சு? என்னதான் நடந்தது? வாங்க இத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அமெரிக்கா ஒரு அறிவிப்பு வெளியிடுது. பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறோன்னு சொல்லி ராணுவ நடவடிக்கைகளை 5 நாளைக்கு நிறுத்தி வைக்கிறதா சொன்னாங்க. இதுதான் மொத்த சூழ்நிலையையும் மாத்தின முதல் புள்ளி. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த அமைதி நிஜமானதா? இது நீடிக்குமா? ஏன்னா 2 பக்கத்திலிருந்தும் வர்ற செய்திகள் ஒண்ணுக்கொன்னு முரணா இருந்துச்சு. இது நிலைமையை இன்னும் கொஞ்சம் குழப்பமாக்கிடுச்சு. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த குழப்பம் ரொம்ப தெளிவா புரியும். ஒரு கதைக்கு 2 பக்கம் சொல்ற மாதிரி. ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயங்கள், அந்த 5 நாள் போர் நிறுத்தம் தொடருது, எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு, பெரிய ராணுவ நடவடிக்கைகள் எதுவும் இல்ல, மார்க்கெட் ஏறுது. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஈரான் நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலன்னு சொல்றாங்க. அவங்களோட ஆக்ரோஷமான பேச்சு தொடருது, படைகளும் இன்னும் அங்கேயேதான் இருக்கு. எதுவும் உண்மைனே தெரியல இல்லையா? இப்போ உண்மையில என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க நம்ம வெறும் இன்னைக்கு வர நியூஸை மட்டும் பார்த்தா பத்தாது. கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆச்சரியமா இருந்தாலும் இதுக்கு ஒரு வரலாற்று பேட்டர்ன் இருக்கு. அத பார்த்தா எல்லாம் விளங்கிடும். நாம பாக்குறது குழப்பம் இல்ல, இது ஒரு பிளேபுக், ஒரு உத்தி. கடந்த 45 வருஷமா அமெரிக்கா ஈரான் நடுவுல வர பிரச்சனைகள் இதே மாதிரி தான் கையாளப்படுது. இதுல போரும் வராது, முழுமையான சமாதான ஒப்பந்தமும் கையெழுத்தாகாது. ஆனா பொருளாதார நெருக்கடி, மறைமுக பேச்சுவார்த்தைன்னு வேற வழிகள்ல தான் இதுக்கு தீர்வு காணப்படும். இதுக்கு முதல் உதாரணமா ஈரான் பணைய கைதிகள் நெருக்கடியே எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 444 நாள் நீடிச்ச ஒரு பெரிய சம்பவம் இது. இந்த பிளேபுக்கோட முதல் அத்தியாயமே இங்கதான் தொடங்குச்சு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, தேர்வு நேரடியா வரல. அல்ஜீரியா மாதிரி ஒரு 3வது நாடு உள்ள வந்து பேசுச்சு. 2 பேரும் நேருக்கு நேர் பேசாம அவங்கவங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிற மாதிரி சில அறிவிப்புகள் வெளியாச்சு. எல்லாத்துக்கும் மேல பொருளாதார அழுத்தம், அதாவது முடக்கப்பட்ட சொத்துக்கள் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. சரி, அடுத்ததா 80களோட கடைசில நடந்த டேங்கர் போர பார்க்கலாம். இது இந்த பிளேபுக்கோட இன்னொரு பக்கத்தை காட்டுச்சு, கொஞ்சம் ஆக்ரோஷமான பக்கம். இங்க பாடம் என்னன்னா, ஒரு சின்ன ஆனா ரொம்ப தீர்க்கமான ராணுவ தாக்குதல். அது நடந்த உடனே டென்ஷனை குறைக்க ஒரு பிரேக். இது மூலமா ஈரானுக்கு இந்த சண்டையிலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழிய, ஒரு ஆஃப் ரேம்ப கொடுத்தாங்க. இதுவும் வேலை செஞ்சுச்சு. இப்போ கொஞ்சம் வேகமா 2019க்கு வருவோம். இங்க நடந்தது இன்னைக்கு நம்ம பாக்குற சூழ்நிலைக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே பொருந்தி போகுது பாருங்க. இதுல கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்பவே முக்கியம். படைகளை குவிச்சது போர் தொடுக்க இல்ல, அது ஒரு பேரம் பேசுற கருவியா பயன்படுத்தினாங்க. கடைசி நிமிஷத்துல காட்டின நிதானம் ஒரு பெரிய போரையே தடுத்து நிறுத்துச்சு. 2 பக்கமும் மிரட்டுனாங்க, ஆனா கடைசியில 2 பேருமே பின்வாங்கிட்டாங்க. அடுத்து ஜெனரல் சுலைமானி படுகொலை. இது ரொம்பவே பெரிய ஒரு நிகழ்வு இல்லையா? இவ்ளோ பெரிய பதற்றம் ஏற்பட்ட பிறகும் கூட நாம பேசிட்டு இருக்கிற அதே பிளேபுக் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. இங்க பேட்டர்ன் ரொம்ப தெளிவு. பதிலடி கொடுக்கணும், ஆனா அது தங்களோட கௌரவத்தை காப்பாத்திக்கிற அளவுக்கு ஒரு அடையாள பதிலடியா இருக்கணும். அதுக்கப்புறம் டக்குன்னு 2 பக்கமும் அமைதியாயிடணும். ஏன்னா 2 பேருமே ஒரு முழுமையான போருக்கு தயாரா இல்ல. அப்போ இந்த 4 கேஸையும் ஒன்னா வச்சு பார்த்தா ஒரு பொதுவான பேட்டர்ன் தெரியுது. ஒரு பிரச்சனை வந்தா அதை மொத்தமா தீர்க்காம அதை மேனேஜ் பண்றாங்க. அதுக்கு சில உத்திகளை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க. கெடு விதிக்கிறது, பொருளாதார ரீதியா அழுத்தம் கொடுக்கறது, படைகளை காட்டி மிரட்டுறது, அப்புறம் ரகசியமா வேற ஆட்கள் மூலமா பேசிக்கிறது. இதுதான் அந்த பிளேபுக். சரி, இவ்ளோ நேரம் நாம வரலாறு, உத்தின்னு பேசணும். ஆனா இதெல்லாம் நம்ம இந்திய மார்க்கெட்டுக்கு, உங்க முதலீடுகளுக்கு என்ன சொல்லுது? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். முதலீட்டாளர்களா, நமக்கு முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. இந்த வரலாற்று பேட்டர்னை வச்சு மார்க்கெட் திரும்ப ஏறுமான்னு நம்மால கணிக்க முடியுமா? வரலாறு நமக்கு ஒரு நல்ல க்ளூ கொடுக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பதற்றம் குறைஞ்ச சமயங்கள்ல அடுத்த சில வாரங்கள்லயே நம்ம நிஃப்டி சுமார் 3ல இருந்து 8% வரைக்கும் ஏறி இருக்கு.
இதுக்கு முக்கிய காரணம் எண்ணெய் விலை குறையறது தான். அது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் இல்லையா? சரி, அப்போ இது எல்லாத்துல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? எதை நாம கவனிக்கணும்? இந்த 45 வருஷ பிளேபுக்கை வச்சு பார்க்கும்போது என்ன நடக்கும்னு ஓரளவுக்கு யூகிக்கலாம். நிலைமை கொஞ்சம் நிலையற்றதா தான் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு பெரிய போர் வரதை விட மெதுவா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோட பதற்றம் தணியறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். கடைசியா நம்ம மனசுல நிக்க வேண்டிய கேள்வி இதுதான். வரலாறு நமக்கு பிளேபுக்க கொடுத்துருச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எந்த ஸ்கிரிப்ட அப்படியே பின்பற்றுவாங்களா, இல்ல புதுசா ஏதாவது செய்வாங்களா? இதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு முக்கியமான குறிப்பு, நாம இங்க பேசினது எல்லாமே தகவல் நோக்கங்களுக்காக மட்டும்தான். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. அதனால முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சுக்கோங்க.